கார்ட்டூன் சேனலை யாரெல்லாம் பாக்குறீங்க? நாளையில இருந்து அதுல ஒரு புது ஸ்டோரி வரப்போகுது ஃப்ரெண்ட்ஸ். கதையோட பேரு கோடீஸ்வரி. யாருக்குமே போட்டுட்டு இருந்த கிராமத்து காவிய ஸ்டோரி இன்னைக்கோட முடிவடையுது ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 10 மணிக்கு கிளைமேக்ஸ் எபிசோட் ஒளிபரப்பாயிருக்கு. பார்க்காதவங்க பாத்துருங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு கோடீஸ்வரின்னு ஒரு புது சீரியல் வருது நம்ம மினி கார்ட்டூன் சேனல்ல. மிஸ் பண்ணாம பாருங்க, வேற லெவல்ல இருக்கும் ஸ்டோரி. வாங்க நம்ம பண்ணை வீட்டுக்குள்ள போலாம். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தனுக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தனுக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். குடிச்சதெல்லாம் குடிச்சான், இவன் யாருக்காக குடிச்சான்? தனக்காகவா குடிச்சான், இல்லை குடும்பத்துக்காக குடிச்சான். குடிச்சதெல்லாம் குடிச்சான். கடத்தல்காரனுவே. அது வந்துமா பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு சொன்னேன். அது ஒண்ணும் இல்லம்மா செல்லம், மாமாக்கு டங்கு ஸ்லிப் ஆயிருச்சு. அறிவு இருந்ததுனாலதான் பொண்ணு வீட்டுக்காரனை கூப்பிட்டு குடிக்க வச்சிருக்கேன். இது கூட செய்யலன்னா பொண்ணு வீட்டுக்காரன் நம்மள மதிப்பானா? நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்களை கவனிக்கணுமா, கவனிக்கணும். நம்ம கவனிக்கிற கவனிப்புலதான் அவங்க நம்மள பத்தி புரிஞ்சுக்கிடணும். இன்னைக்கு நான் கவனிச்ச கவனிப்புல ஒரு பைய விரல் நீட்டி நம்மள பேச மாட்டோமா? சொல்லா குட்டி, இதுவும் கவனிப்பு தாண்டா, உனக்கு தெரியல. மாமா சொல்லி தரட்டுமா? நீ வேணா 2 கிளாஸ் சாம்பிள் பாக்குறியா? சொல்லா குட்டி, மாமா உன்னை புரிச்சு பாக்கலடா. நீ வேற நான் வேற இல்ல. மாமா சந்தோஷமா இருக்கும்போது என் சொல்லா குட்டி சந்தோஷமா இருக்காண்டாமா. அதுக்குதான் எங்க டம்ளர் ரெடு ஊத்தி தரேன் மாமா. எதுக்கு நான் வெளியே வரக்கூடாதுங்கிற? உன் அண்ணே அந்த கோட்டு போட்ட கொரிலா என் தலைய சீவிடுவானா? எங்க வர சொல்லு பாப்போம், வர சொல்லுடி. என் முன்னாடி அவனை வர சொல்லு. அவனால சீப்புல கூட சீவ முடியாது. என்ன இருக்குமா? மாமாக்கு என்ன இருக்கு? ஸ்வீட் செஞ்சு வச்சிருக்கியா, இல்ல சரக்கு வாங்கி வச்சிருக்கியா? செல்லா குட்டி, மாமாவை புரிஞ்சுக்கிட்டதுக்கு உன்னை தவிர யாராலமா முடியும்? அண்ணன் பெரிய அண்ணன் கீச்சிருவானாடி. வர சொல்லு, இப்போ இந்த நிமிஷம் வர சொல்லுடி. ஒண்டி கொண்டி பாத்துடலாம். அவனா இல்ல நானான்னு பாத்துருவோம். வர சொல்லுடி, வர சொல்லு. கீச்சிருவேன்.
போடி போ. நீ பூட்டு போனா எனக்கு வர தெரியாதுன்னு நினைச்சியா? நல்ல காத்து மாதிரிடி பூந்து வந்துருவேன். எலை கடத்தல்காரன்களா, குளிச்சதெல்லாம் இருக்கட்டும், விடியறதுக்குள்ள பொண்ணு கடத்திருங்கடா. குஷ்பு என்னாச்சு? இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தா? ஏன் கோவமா வர? ஏக்கா, அந்த சரோஜினி நம்ம அப்படி என்னக்கா தப்பா சொல்லிட்டோம்? ஏன் என்னாச்சு குஷ்பு? நகைய போடுன்னு எனக்கா சொன்னோம். அவ அம்மாகிட்டயா அக்கா காரகிட்ட உடனே சொல்லி கொடுத்துட்டா. இந்த சரோஜா என்கிட்ட கோவமா பேசுறாக்கா. என்னாச்சு? என்ன சொன்ன? நான் இந்த மாதிரி வரேன் அந்த மாதிரி பேசாதேன்னு சொன்னேன். ஏக்கா, நான் என்ன தப்பாவா பேசுனேன்? தப்பா பேசுனேன்னு சொல்லல. இத பத்தி பேசினாலே பிரச்சனைகள் வரவங்களுக்கு தான் பேசாதங்குது. ஏக்கா, அப்படின்னா அவளை யாருமே எதுவுமே கேட்கவே கூடாதா? அவ இஷ்டத்துக்கு தான் அவ தெரிவாளா? நான் என்ன தப்பாயா கேட்டேன்? நகை போடுன்னு சொன்னேன். அதுல எனக்கு ஒரு தப்பும் தெரியல. உங்களுக்குலாம் ஏன் தான் தப்பா தெரியுதோ? நான் தப்புன்னு சொல்லல குஷ்பு, சரிதான். ஆனா கல்யாண வீட்டுல வச்சு கேட்கும்போது அவளுக்கு ஏதோ குத்தி காமிக்கிற மாதிரி இருந்திருக்கும். ஏக்கா, குத்தி காமிக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவகிட்ட என்ன நகையா இல்ல? இல்லாம இருந்திருந்தா என் கழுத்துல இருக்கிறது கூட நான் கழட்டி கொடுத்துருப்பேன். இருக்குதுல நிறைய வச்சிருக்கால, எடுத்து போட்டா என்ன? அவ அம்மா என்ன அவளை நகை போடாமலே கட்டி கொடுத்தாவ? ஏகப்பட்ட நகை போட்டிருந்தாவ. குஷ்பு அவளுக்கு போடக்கு பிடிக்கல போல, அதனால தான் அப்படி இருக்கா. ஏக்கா, வீட்டுல இருந்துட்டு போட்டா இது கல்யாண மண்டபம் தானே? கல்யாணத்துக்கு வரவே கூட 4 செயின் போட்டு வராவ. ஏன் கவரிங்லயாவது அள்ளி போட்டுட்டு தான் வராவ. இவ இப்படி இருந்தா எல்லாரும் கேட்க மாட்டாப்ல. அந்த கனகாக்கா என்கிட்ட வந்து குசு குசுன்னு கேட்டுட்டு போறாவ. எதுக்கு அவ அப்படி இருக்கான்னு, அதனால தான் நான் அவளை கேட்டேன். இது கூட தப்புனா தப்பெல்லாம் என்ன சொல்லுவாங்களோ தெரியல. சரி குஷ்பு, வீடு வேற எதுவும் பிரச்சனை இல்லல்ல? ஏக்கா, நான் வாய் மூடிட்டு போ வந்திருக்கேன். இல்லனா அந்த சரோஜா பேசுன பேச்சுக்கு பிரச்சனை பண்ணிட்டு தான் வந்திருக்கணும். அத்தா வேற இருந்தா வாய் மூடிட்டு வந்துட்டேன். இனி 2 பேரும் ஏதாவது பிரச்சனைக்கு என்கிட்ட வரட்டுமே. சண்டை வந்தாலும் பரவாயில்லன்னு பிரச்சனை பண்ணதான் போறேன். வேண்டாம் குஷ்பு, வீணா வீட்டுக்குள்ள சண்டை தான் வரும். அவிய இஷ்டம் போல இருந்துட்டு போறவ அத்தை கேட்டுக்கிடுவாவ. நீ வா, நேராயிட்டு நம்ம கொஞ்ச நேரம் தூங்குவோம். ஏக்கா, பிள்ளைகள் எல்லாம் தூங்கிட்டா? தூங்கிட்டாவ. நான் ஒன்னே கான்மெண்ட் தான் பார்த்துட்டு வெளியே வந்தேன். சரி வாக்கா, உள்ள போவோம். இதை நினைச்சாலே தூக்கம் வருமான்னு தெரியல. குஷ்பு கொஞ்ச நேரமா தூங்கி முழி, காலையில எங்க விட்டு வேலை இருக்குல்ல. சரிக்கா வா. எல்லாம் சரோஜா, நீ அந்த குஷ்பை கேட்டா சரிதான். அவ எப்ப பார்த்தாலும் தங்கச்சி ஒரு மாதிரி பேசிட்டு தான் தெரியா. நல்ல வேளை அவள 2 வார்த்தை கேட்டா. ஏமா, இதை இவளே கேட்டுக்கலாமா? என்கிட்ட மட்டும் ரொம்ப பேசுவா. மத்த வீட்டெல்லாம் அப்படியே அடக்கி வாச்சிட்டு வந்துருவா. இவள பேசிட்டாலே நம்மளுக்கு தான் டென்ஷன் ஆகுது. இவ அபாட்டுக்கு கூலா இருப்பா. ஏல, அவ சின்ன பிள்ளை, என்னைக்கு யார்ட்ட எடுத்து பேசியிருக்கா? அவ மூத்தவல்ல அந்த வீட்டுக்கு. நான் கூட மூத்தவ தான். என்கிட்ட மட்டும் எடுத்து பேசல. இவ அவிட்ட பேசினேனே அங்கெல்லாம் வாய் மூடிட்டு பங்க வந்தா மட்டும் நல்லா பேசுவா. ஏ சரோஜினி, உன் மேலதான் தப்பு இல்லல, என்ன ஏதுன்னு எடுத்து கேட்க வேண்டியதானே? ஏக்கா, அபி ஒன்னும் தப்பா பேசலக்கா. நான் நகை போடையில சேலை கட்டலங்க அப்படி பேசுறவ. நம்மகிட்டயும் தப்பு இருக்குல்ல, கவரிங் நகை தானே இருக்கு, அதனால தான் நான் போடையில. இதுல நான் என்னத்த பேச முடியும் வீட்ட? ஆமா, பேச முடியாது. ஏமா, நகை தான் இவளுக்கு வாங்கி கூடாமா? ஏல, வீட்டை வித்து தானே போடணும்னு நினைச்சேன் இவளுக்கு நகைய. இப்ப நான் வீட்டை திடுத்து பண்ணி வித்துட்டேன்னா நான் இருக்கிறதுக்கு எங்க போவேன்? வாடகைக்குல வீடு பார்க்கணும். நம்ம ஊருக்குள்ள வாடகைக்கு கூட வீடு கிடைக்காது. அத கொஞ்ச நாள் பொறுத்துக்கன்னு சொல்லி அந்த கவரிங் நகையை அந்த கல்யாணத்துக்கு மட்டும் போட்டுட்டு தந்தா நான் கலர் போட்டு கொடுத்துருவேன். அதுக்கு ஒரு அவ எனக்கே தேவைப்பட்ட மட்டும் போட்டுக்கிடுவா, அதனால இருக்கும்ல. இந்த வீட்டுல என்ன கஷ்டமா இவன் நகை வாங்கி அடகு வைக்க போறதுக்கு? அதனால இப்போதைக்கு அதை பத்தி யாரும் ஒண்ணும் பேச மாட்டாவ. இவன் மட்டும் கொஞ்சம் யார் கண்ணிலையும் படாம பத்திரமா வச்சுக்கிட்டானா நல்லது. கொஞ்சம் வருஷம் பொறுமையா இருந்தா அந்த வீட்டை வித்துட்டு நகை செஞ்சு கொடுத்துருவேன். அதுக்கு பிறகு யார் என்ன கேட்க போற? எனக்கு வேற எங்க போக்கட இருக்கு, உங்க கூட வந்து இருந்துக்கிடுவேன்ல. ஏமா, அந்த மாட்டெல்லாம் வித்துட்டு இவளுக்கு நகை பண்ணி போடு. அதை வித்தா அப்படி எத்தனை ஆயிரம் கிடைச்சிருவா? அந்த ரூபாய்க்குல நகை வாங்கி போட்டுக்கிட முடியாது. கொஞ்சம் பொறுமையா இருங்க, யார்கிட்ட இதை பத்தி பேசாதங்க. வீட்டை வித்தோடனே இவளுக்கு நகையை பண்ணிட்டு தான் வருவேன். அப்போ எனக்கு அதுல ஒத்த பைசா தந்துக்கிட மாட்டா. அவளுக்கு நகை வாங்கிட்டு உனக்கு மீதி இருந்தா தாரேலா? ஆமா தருவேன். மாமியாத்த நான் கிளி வாங்கிட்டே இருக்கணும் உன்னை பத்த வரைக்கும். எனக்கு பாதி அவளுக்கு பாதின்னு பங்கு வச்சுதான். ஏலா, உனக்கு நகை போட்டு அவளுக்கு நகை போட இல்லல்ல. அந்த வீடு எத்தனை லட்சத்துக்கு விக்குதுன்னு பாப்போம். அதுக்கு வர மிச்சம் மீதி இருந்தா உனக்கு தான் தருவேன். என்னத்த தருவியோ? சீக்கிரமா வித்துட்டு எங்க கூட வந்து இருக்கக்கு பாரு. என் கூட இருக்க முடியாது, சரோஜினி வீட்ல இருந்துக்க. ஏலா, அந்த வீட்ல போய் நான் எப்படி இருக்க முடியும்? ஒரு காப்பிக்கே அந்த குசுப்பு அந்த பேச்சு பேசணும் தங்கச்சிய. ஓ மாமியார்னாலும் ஒண்ணும் சொல்ல மாட்டாவ. எப்ப வந்தாலும் வாங்க வாங்கன்னு வரவேற்கதான் செய்யாவ. ஆமா ஆமா, வரவேற்பாவ. உனக்கு என் மாமியாரை பத்தி தெரியல? அதெல்லாம் இவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். வந்தாச்சுன்னா உன் வீட்ல தான் இருப்பேன். நீ அப்படின்னா வீட்டை இப்போதைக்கு வித்துறாத.
கொஞ்ச நாள் போட்டே மாமியார் போன பிறகு வா. மாமியார் போன பிறகு எங்க போறவே? பையனும் போகல, அதுக்கு பிறகு வா. போமா, சும்மா டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. நாளைக்காவது உன் மோள கவரிங் நகை அள்ளி கழுத்துக்குள்ள போட்டுக்கிட்டு வர சொல்லு. போடுவேன் இன்னைக்கே போடதான் சொன்னேன், அவதான் போட மாட்டேங்க. ஏக்கா அது கடிக்குதுக்கா. கவரிங்னா கடிக்கதான் செய்யும். அட்ஜஸ்ட் பண்ணி சொத்த நேரமாவது போடு. போட்டுக்கிட்டு அந்த புஷ்பாக்கா முன்னாடியே போய் நில்லு. எப்படி பேசுறா அவர்? இந்த ரூம்ல தங்கினா நகையை திருடிட்டு நம்ம ஓடிடுவோமா? அவைய பேச்சு ஒண்ணுமே தெரியல. எனக்கு அவங்களுக்கு சண்டை தான் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஏல கொஞ்சம் பொறுமையா இரு, சண்டை கிட்ட போட்டுட்டு இருக்காத. உன் தங்கச்சி அந்த வீட்டுல வாழ வேண்டி இருக்காத, நேரத்துல வச்சுக்க. சரியா நான் சொல்லிய புரியுதால? புரியுது புரியுது. 2 பேரும் படுத்து தூங்குங்க, காலையில எழுப்பி கிளம்புங்க. நானும் போய் தூங்க போறேன். சரியில்ல தூங்கு. ஏல சாராஜி, நீ நடந்ததெல்லாம் எதையும் போட்டு மனசுக்குள்ள போட்டு குழப்பிட்டு கிடக்காத. அடுத்து தூங்கு, அப்பதான் காலையில மூஞ்சி நல்லா இருக்கும். தூங்குவோமேல? சரிம்மா. திருடாதே அஸ்வின், திருடாதே திருடாதே அஸ்வின், திருடாதே. எப்படி திருடாம இருக்க முடியும்? நண்பனுக்காக இத கூட செய்யலனா எப்படி? ஒரு சமயம் அந்த புள்ள மயங்கி விழுந்ததுக்கு அப்புறமா தாலி எடுத்து கட்டறேன்னு சொல்லிட்டாங்களே, என்ன செய்யறது? மயக்கத்துல இருந்தாலும் தாலி கட்டினா ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா அவன் தாலி கட்ட வேண்டியிருக்கும். அதுக்கு தாலியே இல்லனா கண்டிப்பா அவனால அவன் கழுத்துல தாலி கட்ட முடியாது. அதனால அஸ்வினே, சீக்கிரமா போய் அந்த தாலியை திருடிரு. இந்த செயலுக்காக உன் ஃப்ரெண்ட் கண்டிப்பா உன்னை பாராட்டுவான். அந்த சுப்ரமணி ஐடியா விட உன் ஐடியா தான் வொர்க் அவுட் ஆக போகுது. ஹலோ ஐஷு. என்ன சூர்யான் இந்த டைம் கால் பண்ணிருக்கீங்க? எங்க அம்மா முழிச்சிருந்தாங்கன்னா அவ்வளவுதான். ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு வெளிய வந்து நின்னு பேசிட்டு இருக்கேன். முழிச்சிருந்தா அவ்வளவுதான். இந்த நேரத்துக்கு யார் கால் பண்றதுன்னு சண்டை போட்டுருப்பா. என்னாச்சு சூர்யான், ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா ஐஷு, முக்கியமான விஷயம்தான். இந்த நேரத்துல கால் பண்ணதுக்கு சாரி ஐஷு. சரி சூர்யான், என்ன விஷயம் சொல்லுங்க. கொஞ்சம் சீக்கிரமா சொன்னா நல்லா இருக்கும். எங்க அம்மா முழிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான். ஐஷு, நெட்ட மாதிரி அண்ணி துர்கா வந்து பார்த்தாங்களா? மேடையில துர்காவை மயங்கி விழ சொல்லி சொன்னாங்களா? ஆமா சூர்யான், நெட்டமாரி அக்கா வந்து அப்படிதான் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க வந்து மாப்பிள்ள மயங்கி விழுந்துருவான்னு சொன்னீங்கல்ல. ஆனா அதுக்கப்புறம் அவங்க வந்து நீ தான் மயங்கி விழணும், அதுக்கு நிறைய ரீசன் இருக்குன்னு சொன்னாங்க. எதுக்குன்னு கேட்டதுக்கு அவர் மயங்கி விழுந்தா உன் கழுத்துல யாராவது தாலி கட்டிடுவாங்க, அதனால நீயே மயங்கி விழுந்துருன்னு சொன்னாங்க. அவங்க சொல்றதும் கரெக்டா இருக்க மாதிரி தான் தெரிஞ்சது சூர்யான். அதனால துர்காவும் சரின்னு சொல்லிட்டா. அவளே மயங்கி விழுந்துருவா, மாப்பிள்ளையே மயங்கி விழ வேண்டாம்னு சொல்லிருங்க. ஓ அப்படியா ஐஷு? நான் இத நெட்ட மாதிரி அண்ணி சொன்ன உடனே கன்ஃபார்ம் பண்ணதுக்கு தான் கால் பண்ணேன். சரி ஐஷு, அப்படின்னா துர்காவே மயங்கி விழட்டும். சூர்யா மயங்கி விழுந்தா சரி வராதுதான். சரி சூர்யான், பிளான்ல வேற எந்த சேஞ்சும் இல்லல்ல? இல்ல ஐஷு, வேற எந்த சேஞ்சும் இல்ல. சரி சூர்யான், நான் துர்கா கிட்ட காலையில சொல்லிடுறேன். போன் வைக்கட்டுமா? சரி ஐஷு. குட் நைட் ஐஷு. சரி சரி, குட் நைட் குட் நைட், பை பை. ஏங்க பாத்து வர மாட்டீங்களா? நான் பாத்து தான் வந்தேன், நீங்க தான் போன் பேசிட்டு பின்னாடி வந்து இடிச்சிட்டீங்க. என்னது, நான் இடிச்சனா? நான் ஒழுங்கா தான் நின்னுட்டு இருந்தேன், நீங்க தான் வேணும்னே வந்து இடிச்சீங்க. என்னங்க, பொண்ணு அழகா இருந்தா உடனே வந்து இடிச்சிருவீங்களா? ஆமா, ராத்திரி 12 மணிக்கு எனக்கு இதான் வேலை. அழகான பொண்ணை பார்த்து பார்த்து இடிச்சிட்டே திரிவேன். ஒரு பொண்ணு அழகா இருந்துற கூடாதே, உடனே கிளம்பி வந்துருவீங்க. என்னங்க இப்ப உங்களுக்கு பிரச்சனை? அழகா அழகுன்னு 10 வாட்டி சொல்லிட்டீங்க. நானே இதை திருப்பி சொன்னா என்ன பண்ணுவீங்க? அழகான பையனை பார்த்தோன்னே இடிச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அழகான பையனா? யார் அந்த பையன்? எங்க இருக்கா? நான் தாங்க. ஏன் நான் அழகா இல்லையா? அப்படி எதுவும் தெரியலையே. அழகான பொண்ணுனா நான் தான். ஐஷு, நான் இங்க இருக்கேன். ஆனா அழகான பையன் யாருன்னு தெரியலையே. ரொம்ப நக்கல் தாங்க உங்களுக்கு. ஒரு பையன் கொஞ்சம் கருப்பா இருந்தா கூடவே ரொம்ப தான் கலாய்ப்பீங்க. சரி சரி, நான் கருப்பு சேப்புலாம் பாக்குறது இல்ல. அப்போ எனக்கு பிடிச்சிருக்கா? அதான் இடிச்சீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் போறேன். அழகா இருக்கணும் இந்த பொண்ணுக்கு ரொம்ப தான் திமிரு. அதான் மேடையில பொண்ணு கூடயே நின்னுட்டு இருந்திருக்கா. தமிழே. என்னக்கா? இன்னும் வரங்கலையா? ஏன் ஒரு மாதிரி இருக்கா? என்னன்னே தெரியலக்கா, தூக்கமே வரல. ஏன் தமிழே? என் பிள்ளைக்கு நாளைக்கு கல்யாணம் முடிஞ்சிட்டுனா அவ மாமியார் வீட்டுக்கு போயிருவாள்லக்கா. அதை நினைச்சு நினைச்சு எனக்கு இன்னைக்கு தூக்கமே வர மாட்டேங்கி பாத்துக்க. அதையே நினைச்சிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? கொஞ்ச நேரமா தூங்கி முடியும், அப்பதானே காலையில வேலை செய்ய முடியும். இல்லக்கா, அவ நாளைக்கு அவ மாமியார் வீட்டுக்கு போயிருவாள்ல. இன்னைக்கு ஒரு நாள் தான் என் பிள்ளையா என் கூட இருக்க போகுது. நாளையில இருந்து என்னொத்தையும் பொண்டாட்டி ஆயிடுவா. அது நினைக்கும் போது கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமா இருக்குதுக்கா, தூக்கமே வர மாட்டேங்குது. அப்படிதான் இருக்கும் தமிழ், ஒரு மாசம் கஷ்டமா தான் இருக்கும். அப்புறம் பிள்ளை நல்லபடியா அங்க வாழ்றத பார்த்து உனக்கும் சந்தோஷமாயிரும். நீ எதுவும் நினைக்காத தமிழ், படுத்து நிம்மதியா உறங்கு. சரிக்கா. விடிஞ்சா கல்யாணம், பயமா இருக்கு. தூக்கமே வந்து தொலைக்க மாட்டேங்கி. எப்படி மயங்கி விழுறது? யாராவது நடிக்கிறான்னு சொல்லிட்டா என்ன செய்யறது? ஐயோ, படபடன்னு வரதுல நிஜமாலே நாளைக்கு மயங்கிருவேன் போல இருக்கே. பேசாம
ஒருவேளை வேற யாராவது வந்து தாலி கட்டிட்டாங்கன்னா இதை விட மோசமாயிரும். தாலி கட்டுறது சூரியனா இருந்தா கூட நல்லாதான் இருக்கும். ஆனா அவரு சூர்யாவை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருவாரு. யார் தாலி கட்டுவா? வேற ஆள் வந்து கட்டிட்டுனா என்ன பண்றது? வேண்டாம் வேண்டாம், நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. நம்மளே மயங்கிருவோம், அதுதான் நல்லது. இந்த கல்யாணத்தை நினைச்சு நினைச்சு தூக்கம் கூட வர மாட்டேங்குது. பயமா இருக்கு. நாளைக்கு என்ன நடக்கும்னே தெரியல. இந்த கல்யாணம் மட்டும் நின்னுட்டா என்னை விட சந்தோஷப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு கரெக்டா மயங்கி விழுந்துருவாளா? ஒரு சமயம் மயங்கி விழலனா தாலி கட்ட வேண்டியதாயிருமே. என்ன பண்றது? என்னடா மியூசிக்கோட வர? என்ன சொல்ற அஸ்வின்? அந்த பொண்ணு இப்பயே மயங்கி விழுந்துருச்சா? ஐயோ, நான் இந்த ஆங்கிள் யோசிக்கவே இல்லை அஸ்வின். என்னடா பண்ண? ஐயோ, அஸ்வின் தாலி யாரு எடுத்ததுன்னு நம்ம மேல ஏதாவது டவுட் வந்துருச்சுன்னா? டேய், ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டா என்னடா பண்றது?